ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். படம் விஜய் ஆண்டனா சுமாராக தான் இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் உண்மையில சொல்கிறேன், ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருக்குது. ஏன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாப் படம் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படம் வந்து ஓகேவான படம். ஒரே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர், ஹீரோ அவர் தான் சொல்லிக்கிறார். பட் ஆனால் படத்தில் அவர் ஹீரோவே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், படத்தில் விஜய் ஆண்டனி சார் ஹீரோவே கிடையாது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக மட்டும்தான் வராரு. பட் ஆனால் கூட நடிச்ச ஆர்டிஸ்ட்டுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சிருக்காரு. ஒரு வில்லனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. வில்லன் யாருன்றது சொன்னால் தப்பாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கும் முக்கியமான கேரக்டர் கொடுத்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே போல் மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. இந்த கேரக்டர் எப்படி தான் வருது, நீங்கள் கொலை படம் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? கொலையில் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுன்னு ஒரு இருப்பாரு, அதில் வந்து டை அடிச்சிருப்பாரு, இதை டை அடிக்காமல் இருக்கார். ஸோ அதுதான் அந்த கேரக்டர் தான் இந்த படத்தில் இருக்குது. ட்ராவல் ஆகுது. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து ஒரு கம்பேக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு வேலையே இல்லைங்க. சும்மா வராரு போகிறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லரான சஸ்பென்ஸான படம். கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அவ்வளோதான். அக்கா பையனுக்காகவே இந்த படம் எடுத்ததா அக்கா பையன் தான் நடிச்சேன்னா இது எங்களுக்கு தெரியாது பிரதர். ஆனால் உண்மையாக அவருக்கு முக்கியமான ரொம்ப கேரக்டர் கொடுத்து பண்ணியிருக்காரு. அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான், சும்மா சொல்லக்கூடாது. நல்லா படம். ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் ஃபிசிக்கலை பார்த்தா அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். இல்லை, படம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானரில் ஒரு படம் பார்க்குறோம். ஆக்சுவலாகவே விஜய் ஆண்டனிக்கும் போது இந்த க்ரைம் த்ரில்லர் வந்து அவர் ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்காரு. ரத்தம் கொலைன்னு நம்மளை உள்ளே போயிட்டு ரத்தம் கக்க வச்சுட்டு கொலையாக்கி நம்மளை மர்டர் பண்ணி தான் பண்ணாரு. ஆமாம், பட் இந்த படம் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டோரிங்க. லாஸ்ட் வரைக்குமே வில்லன் யார் தான் கொலை பண்ணுறான் அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வில்லன் யாருன்றது நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அப்புறமா நம்ம படத்தை உட்காந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை நல்லாவே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. வில்லன் யாருன்றதை லாஸ்ட் வரைக்கும் ரிவீல் பண்ணல. ஓகே, தட் இஸ் குட். ரெண்டாவது, இந்த படத்தில் ஒருத்தர் செட் ஆகல. யார் செட் ஆகலன்னா விஜய் ஆண்டனி செட் ஆகும். உண்மையிலே நான் அவர் தான் ப்ரொடியூசரு, ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் அந்த கேரக்டர் உங்களுக்கு சிங்க் ஆகுதானா? சிங்க் ஆகலை. ஏன்னா விஜய் ஆண்டனி சாரை நம்ம போலீஸாக பார்த்துருக்கோம். போலீஸ் மூஞ்சி அவருக்கு வருதானா? வரல. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த முக பாவனை அவரால் தர முடியுதானா? தர முடியல. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர் வந்து கதை நல்லா இருக்கட்டும், பட் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர் அந்த ஷாக்கு அந்த இதெல்லாம் அவர் மூஞ்சிலேருந்து வந்தால் தான் நம்ம மூஞ்சிலேருந்தும் வரும். அவர் மூஞ்சிலேருந்து அது வர வைக்க முடியல. ஸோ விஜய் ஆண்டனி சார் இந்த படத்தை வேற யாரனா போட்டு நடிக்க வச்சிருந்தா இன்னுமே சூப்பராக போயிருக்கும் படம். இன்னுமே ஷாக்கிங்காக நல்லா த்ரில்லிங்காக போயிருக்கும். ஸோ அதில் மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று அந்த பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அதாவது ரிலேஷன் இப்போ சொல்லி தான் தெரியுது. பட் அந்த பையன் வந்து பின்னிருக்காரு. நல்ல ஸ்கோப் இருக்கு அவருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி சார் பேக்ரவுண்ட் மியூசிக்கு எக்ஸ்ட்ரீமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த கொலை நடக்கும் போதோ இல்லை வில்லன்களை காட்டும் போதோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் உண்மையிலே அது விஜய் ஆண்டனி சார்னு ப்ரூவ் பண்ணுது. ஸோ விஜய் ஆண்டனி சார் மியூசிக் பக்கா, பட் ஆக்டிங் நல்லா இல்லை. என்ன சொல்ற, மியூசிக் மட்டும் போடுன்றேன் நானே. இவரையும் ஜிவி பிரகாஷ் இதுதான் சொல்லி இவரு கூட பரவாயில்லப்பா. அந்த கிங்ஸ்டன்லாம் மனுஷன் செத்து போயிட்டான். ஏன்னா சாவச்சிடுறாங்க. நீங்கள் வந்து மியூசிக்கே சூப்பராக போடுறீங்க, மியூசிக்கை போடுங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்கோங்க, பண்ணுங்க. பிச்சைக்காரன் மாதிரி எதுனா ஒரு கேரக்டர் ரோலாக வருதா எடுத்து பண்ணுங்க. விஜய் ஆண்டனி சாரையும் விக்ரம் சாரையும் ஈஸியாக ஏமாத்திடலாம். ஆமாம், விக்ரம் சார் எப்படி ஏமாத்தனா சார்? கெட்டப் உங்களுக்கு 8 கெட்டப் சார். அங்கங்கே லேகாக இருக்க மாதிரி இருந்தது. பட் ஒரு நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லரான மூவி, நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக வேறு ஆங்கிளில் கொண்டு போகிறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் இருந்தது. கிளைமேக்ஸுமே ஒரு சாட்டிஸ்ஃபையாக முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல ஒரு த்ரில்லர் மூவிலாம் பார்க்கணும், கிரைம் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களோட ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? நான் வந்து மேக்ஸிமம் 7 கொடுப்பேன். எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம விறுவிறுப்பாக இருந்தது. உண்மையிலே விஜய் ஆண்டனி சாரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. அது கடைசி வரைக்குமே அந்த ஒரு சில கேரக்டரோட வந்து கண்டினியூ பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து உங்களுக்கு சூப்பராக இருந்தது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு கொடுத்த ரீசன் வந்து ரொம்ப வேல்யூபிளான ரீசனாக இருந்த மாதிரி இருந்தது. விஜய் ஆண்டனி திரைப்படம்னா பாடல்கள் தான் பெரிய அளவில் எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் பாடல்கள் இல்லை. ஆமாம், பாடல் அவரோட ஸ்டைலில் எந்த ஒரு பாட்டுமே இருக்காது. ஒரே ஒரு சாங் தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டைலில் இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரெண்டாவது இன்னொரு ஒரு பையன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவரோட வாய்ஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு விஜய் ஆண்டனி அவரோட வாய்ஸில் அவர் தான் டப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் என்னென்னா வேறு இதில் போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. கதையோட நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக உங்களுக்கு சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது.
அக்செப்டன்ஸா தானே இருக்கு எல்லா கதையில ஆ காமிச்ச எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் எனக்குமே டவுட் இருந்து என்னது இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும், லாஜிக்கே இல்லாத மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். கடைசி கிளைமேக்ஸில் அதை ரினிவல் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து நிறையா ஸ்கின் டோனோட இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஸ்பேஸ் பண்ணி எடுத்த க்ரைம் ஸ்டோரிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் நினைக்கிறேன். இப்போ இருக்க ரீல்ஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நம்ம தமிழ் சினிமாக்கு ஏற்ற மாதிரி படத்தில் வந்து அந்த சூப்பர் நேச்சுரல்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்குது. நான் என்ஜாய் பண்ணேன். நான் அடிக்கடி படம் பார்க்குறேன். எனக்கு வந்து புதுசாக ஒரு கதை தேவை அப்படின்றதுனால நான் படம் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு யூஸ்வலாக பார்க்குற பேட்டர்னை தாண்டி இந்த பேட்டர்ன் கொஞ்சம் லைட்டாக பிரேக் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த த்ரில்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். விஜய் ஆண்டனி அவங்க கசின் நடிச்சிருந்தாப்ல, அவங்க ஆக்டிங் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மூவி நினைக்கிறாங்க தெரிஞ்சு அந்த அவர் தான் அந்த வில்லனா வர்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இல்லை, ஆக்சுவலாக அவர் வில்லன் கிடையாது. அவர் தான் படத்தில் வந்து ஒரு சூப்பர் கேரக்டராக வந்திருப்பாரு. நான் இப்போ என்ன சொன்னாலுமே அது வந்து உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆகிடும். ஆக்டிங் எப்படி இருக்கும்? ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு டெபியூ மாதிரியே தெரியல, ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டர் வந்து படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. இல்லை கன்ஃபியூசிங்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்கே படம் போகுது, யார் வில்லனு, என்ன சொல்ல வராங்கன்றது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. பட் அது அப்படியே படத்தை வந்து சூப்பராக வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கடைசி வரை நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். நல்லா இருந்துச்சு. மார்கன் விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. அஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பேர்லாம் தெரியல ப்ரோ கரெக்டாக. இல்ல அது வில்லன் மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதனால தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. படத்துக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஏதாவது உங்களுக்கு நல்ல ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். மார்கன் பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு சீன் கொடுத்துருந்தாங்கன்னு வந்தேன். அந்த சீனை கட் பண்ணி விட்டாங்க. பரவாயில்ல, உண்மையாலுமே விஜய் ஆண்டனி புதிய விஷயமா யோசிச்சிருக்கிறாரு. ஓகேவா, இந்த பிரபஞ்சத்தோட முதல் நமக்கு அடையாளம் காட்டினது தண்ணி. அந்த தண்ணி மூலியமாக அதாவது அவங்க தங்கச்சி பையன் தர்ஷனை வச்சு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக இது வந்து நடக்கக்கூடியதா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குது. நான் புக்கில் படிச்சிருக்கேன். அந்த கதையை ஒரு மேட்ச் பண்ணி அந்த கொலை நடந்தது எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக லியோ அந்த எடிட்டிங் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. விஜய் ஆண்டனி அண்ணாவும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த தர்ஷன் பையன் சூப்பராக நடிச்சிருக்கிறார். அப்படி ஓகே. ஃபேமிலி தான்டா, நான் என்ன வேற மாதிரியா இல்லை மேபி எங்கன்னா லேக் தெரிஞ்சால் கூட பட் எண்ட் ஆஃப் நம்ம படத்தை முடிச்சு வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல படம் உண்மையிலேயே. சாங்கெல்லாம் எப்படி சார்? சாங்கெல்லாம் எதுவுமே தனியாக சாங் பார்த்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது. மியூசிக் நல்ல படத்தோடய ட்ராவல் ஆகுது. ரொம்ப ஒரு நல்ல படம், ஃபேமிலியோட போய் தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுன்னா ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட பட் நீங்கள் எண்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேசிசம் பற்றி சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எதனால் இந்த கொலை நடக்குது அப்படின்றத என்ன ஒரு நல்ல விஷயம்னாக்கா ஊஸ் த கில்லர்ன்றதை கண்டே பிடிக்க முடியாது லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும். அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணாங்க. ஆமாம் அதான் சொன்னல. அதுதான் விஷயம். என்னன்னா படத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோ கிடையாது, தமிழரசு ஒரு பையன் வருவான். அந்த பையன் தான் ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க. பட் அதை நம்ம படம் நல்லா இல்லைன்னா ட்ரோல் பண்ணியிருக்கலாம். பட் அது மட்டும் நார்மலாக இருந்துச்சு, போச்சு, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். யா ஷூர். ராட்சசன் ஒரு படம் வந்துச்சுல, ராட்சசனா? ராட்சசன் அளவுக்கு அது ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது பயம் இல்லை, அது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். மெசேஜ் ஓவராலாக சூப்பராக கன்வே ஆகிருக்கும். விஜய் ஆண்டனி விட வேற யாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இந்த புதுசாக ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆனார்ல, அவரோட சூப்பர்னு சொல்ல முடியாது, அவரும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. விஜய் ஆண்டனி இஸ் ஆல்வேஸ் மை மாஸ். நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ். டார்க் ஸ்கின் டோனை எவ்வளோ மட்டமாக நம்ம ஒரு சிலர் ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும். ஒரே ஒரு சாங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி குட். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கதை வந்து வித்தியாசமாக இருக்குது. வந்து வில்லன் வந்து யாருன்னு ரிவீல் பண்ணுற மாதிரி போய் கடைசியில் வந்து வில்லின்னு சொல்லி வேறு யாரும் ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த கதையில். கலரை வந்து யார் வந்து தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க ஒரு நல்ல கருத்து இருக்குது இந்த படத்தில். படம் வந்து 10க்கு 8 கொடுக்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். மெயினாக லேடிஸ் பார்க்கணும் இந்த கதை. ப்ளஸ்ஸு வந்து நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. அதாவது வில்லை வந்து சீக்கிரமாக ரிவீல் பண்ணாமல் அப்படியே வந்து எங்கேஜிங்காக கொண்டு போய் கிளைமேக்ஸில் வந்து அது பையன் இல்லாமல் ஒரு பொண்ணு தான் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி அப்படி காமிச்சிட்டானுங்க. கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது.
கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த மாதிரி அந்த காலத்தில் பிறந்தவங்க நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ரேசிசம் பார்த்து ஒரு சில பேர்கிட்ட பழகுவாங்க, நீ இங்கே உட்காராது அங்கே உட்காருன்னு அந்த மாதிரி. அது அவங்களுக்கான படம் தான் இந்த படம். இந்த படமா பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேன். படம் தெரியலப்பா. மார்கண்டி ஏதோ ஒரு படம் வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, எல்லாம் நல்லா ஓகே. என்ன படம் நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி படம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா ஆக்ட். படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. கேமரா சூப்பரா இருக்கு. விஷுவல் சூப்பரா இருக்கு. படத்துல என்ன மைனஸ் ஏதாவது இருக்கா? மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை, டக்குன்னு போயிடுச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. என்ன படத்துக்கு? மங்கா. என்ன படம்? சூப்பராக இருக்குங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன படம் பார்த்தது? மார்கன் விஜய் ஆண்டனி படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா வச்சிருக்காப்ல, விறுவிறுப்பாக இருக்குது. அந்த எங்கேயும் போர் அடிக்கல, எல்லா சீனும் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். பாட்டு மட்டும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. மற்றபடி ஆமை பற்றி காமிச்சிருக்காங்க. ஆமை தான் வந்து வீட்டு உருப்பில் தான் சொல்லுவாங்க. ஆமை வந்து பற்றி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் படம் தான், சூப்பராக நடிச்சிருக்காரு. என்ன ப்ரோ? த்ரில்லராக இருக்கு ப்ரோ. அடுத்து என்ன அப்படின்ட்டு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் ரைட்டிங் நல்லா இருக்கு. ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ப்ளஸ் தான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. அது அஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. செம்மையாக நடிச்சிருக்காரு. மார்கன் படம் நல்லா இருக்குண்ணா. எந்த குறையும் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது படம். விஜய் ஆண்டனி எப்பயுமே அவர் நடிப்பு வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல. எந்த வந்து ஆபாசமாக அந்த செக்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. குடும்பத்தில் பார்க்க வேண்டிய படம். இப்போ நம்ம கொலகாரனா யாரை பார்ப்போம்? ஒரு பெரிய வில்லனை காப்போம், தாதா காட்டுவோம். ஆனால் அது வந்து பெண்ணு தான் வந்து ஒரு கொலகாரியாக காமிச்சிருக்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்டான கதை, எல்லாம் பார்க்க வேண்டிய படம். அது நல்லா இருக்குது படம். பவி டீச்சர் வந்து ஒரு ஹீரோனியாக எதிர்பார்த்தோம். ஆனால் அதில் வந்து இந்த ரோலில் வந்து அவங்க ஒரு போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஹீரோனியாக பண்ணுங்க இனிமேல். ஏன்னா உங்களுடைய தனி ஃபேன்ஸ் பேஜ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஹீரோனியாக இருப்பீங்க தான் நான் வந்தேன். நான் படத்தில் நீங்கள் சைடு ரோல் மாதிரி பண்ணிக்கிறீங்க. படம் நல்லா இருக்கா, நல்லா பார்க்கலாம். விஜய் ஆண்டனியோட யாரு நல்லா பண்ணிருக்காங்க? விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காப்புல. இருக்கும் இவர் நம்ம தலைன்னு சொல்லுவார்ல, அவர் பேரை மறந்து போச்சுண்ணா, போலீஸில் அவர் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. மகனி சங்கர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் த்ரில்லர் மூவி மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆனால் பார்க்குறது விறுவிறுப்பாக இருக்குது, எங்கேயும் போர் அடிக்கல. படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் அது.